கர்த்தாவே, அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஆமென். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை நேரத்தில் கூடி வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில கூட நாம் வேதத்தின் ஒரு சில வசனங்களை தியானத்துக்கு கொண்டெடுத்து நாம் கவனமாக தியானிக்கலாம். இன்றைக்கு தியானத்திற்கென்று தலைப்பாய் கொண்டது மனரம்யம். மனரம்யம் என்று சொல்லும் பொழுது மன நிறைவு என்று கூட சொல்லலாம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலையும் மனுஷியுடைய வாழ்விலும் நாம் முக்கியமாய் கற்றுக்கொள்ள வேண்டியது மனரம்யம். இந்த மனரம்யம் என்று சொல்வது இன்னைக்கு மக்கள் வாழ்வில, அநேகருடைய வாழ்வில அது அறவே கிடையாது. எதை நாம் அனுபவிக்க வேண்டும், எதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், எதை சார்ந்து வாழ வேண்டும் என்று நம்ம ஒவ்வொருவரும் வாழ்க்கையில கடந்து போகிற பொழுது அதுக்கு ஒரு மன நிறைவு வேண்டும். எனக்கு இது போதும், எனக்கு இது நல்லா இருக்கு, இப்படியே இருக்குமானால் எனக்கு மிகுந்த சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு லிமிட்ல நம்ம வாழ்க்கையில நிற்பதில்லை. அது எந்த மனுஷனாலும் மனுஷியா இருந்தாலும், அதாவது படித்தவர்கள் படிக்காதவர்கள், ஏழை பணக்காரர் அல்லது கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ அல்லாதவர்கள், யாரா இருந்தாலும் அந்த மனநிறைவுன்றது ஒண்ணு நம்ம வாழ்வில வேண்டும். பொதுவா உலக வாழ்விலே மனிதன் பிறந்த நாள் முதல் அவன் மரண நாள் மட்டும் அவனுடைய வாழ்க்கையில எதையாவது ஒன்று வேண்டும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் தான் எதிர்பார்க்கிறாங்க. எனக்கு இது போதும், ஆண்டவர் இத வரைக்கும் கொடுத்தாரு, கடவுள் எனக்கு இவ்வளவு ஒரு நல்ல சூழலை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு லிமிட்ல நிக்கிறதே இல்லை. அதுதான் சாலமோன் ராஜா வேதத்துல நம்ம பார்க்கிற போது மிக சிறந்த ராஜா சாலமோன் ராஜா தான். அதே போல மிக கீழான நிலைக்கு தள்ளப்பட்டவரும் சாலமோன் ராஜா தான். இது எல்லாம் நம்ம தெரியும். அந்த சாலமோன் ராஜா எழுதுகிற போது நீதிமொழிகள் 15:15 தெளிவா சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவனுடைய நாட்களெல்லாம் தீங்குள்ளவைகள், மனரம்யமோ நித்திய விருந்து அப்படின்னு சொல்றாரு. இதனுடைய உள்ளான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்கிற பொழுது, வேதாகமம், அதாவது இந்த தமிழ் வேதாகத்தை புதிய மொழிபெயர்ப்புல ஒரு வேதாகமம் வெளியிட்டு பல வருஷங்களா வந்துட்டு இருக்கு. ஏறக்குறைய ஒரு 85ல இருந்து வந்துட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டா தெரியல. அந்த புதிய மொழிபெயர்ப்பு வேதாகமத்துல என்ன சொல்றாங்க, தமிழை கொஞ்சம் நல்ல விளக்கி எழுதப்பட்ட வேதாகமத்துல, ஒடுக்கப்பட்டோருக்கு ஒவ்வொரு நாளும் தொல்லை நாளே, மனமகிழ்ச்சி உள்ளவனுக்கோ எல்லா நாட்களும் விருந்து நாட்களே அப்படின்னு கொடுக்கிறாரு. நாம தினந்தோறும் வாசிக்கிற வேதத்துல சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் தீங்குள்ளவைகள், மனரம்யமோ நித்திய விருந்து, நீதிமொழிகள் 15:15. இதனுடைய உள்ளான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கிற போது, ஒடுக்கப்பட்டவர்கள், அதாவது ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க, சிறுமைப்பட்டவன், அனுதினமும் நான் உழைச்சாதான் சாப்பாடு, எனக்கு உழைத்தா சாப்பாடு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. கிராம வாசல் எனக்கு உழைச்சாதான் கஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நான் வேலைக்கு கூலி வேலைக்கு போறேன்னா எனக்கு சாப்பாடு கிடையாது, பட்டினி. அந்த மாதிரி அனுதின வாழ்வை மிக கடினமாய் கடந்து போகிற ஒரு மனுஷனுடைய நாட்கள் எல்லாம் அது தீங்குள்ளவைகளாயிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதாவது தொல்லை நாளா இருக்கிறது, எனக்கு இது எனக்கு கஷ்டமான நாளா இருக்கிறது, எப்பொழுது விடியுமோ, எப்பொழுது என் ஆயுசு காலம் முடியுமோ அப்படிலாம் ஏழ்மையில நிலையில இருக்கிறவங்க சொல்வது உண்டு, நம்ம கவனிச்சிருக்கிறோம். இப்ப நாமெல்லாம் இந்த குழுவில வந்திருக்கிறவங்களும் சரி, ஒருவேளை எனக்கு தெரிந்த வரைக்கும் அந்த அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதாவது இது மிடில் கிளாஸ் சொல்லுவாங்க, நடுத்தர வகுப்பை சார்ந்த குடும்பங்களா இருக்கிறோம். அந்த மாதிரி கடினமான வாழ்வை தள்ளி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்விலும்
அவர்களுடைய தீங்கு உள்ளவைகளா இருக்கிறது. அது கடினம், தொல்லை கொடுக்கிற நாளா இருக்கிறது. அதே சமயத்துல மனரம்யமோ, எனக்கு போதும்பா, இந்த வாழ்வு போதும், இந்த அளவுக்கு எனக்கு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி அந்த வாழ்க்கையை பழகி கொள்ளுகிற ஒவ்வொரு மனுஷிக்கு அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும், மீதமுள்ள நாட்கள் முழுவதும் விருந்து சாப்பிடுவது போல. நான் முதல்ல சொன்ன பாத்தீங்களா, இன்றைக்கு நான் வெளியில போய் ஏதாவது உழைச்சி, ஏதாவது ஒரு சுமை சுமந்து, அல்லது கூடை தூக்கி, இல்ல காய்கறி வித்து, பூ வித்து, இல்ல வண்டி தள்ளி எடுத்து போய் தெருவா வித்து, எதையோ ஒரு கஷ்டமான வேலையை செய்து அதுல வர்ற வருமானத்துல சாப்பிடக்கூடியவனா இருக்கிறது அவங்க வாழ்க்கையே துக்க நாளாய், அதாவது கடினமான நாளா இருக்கிறது. ஆனா அதை பழகி கொள்ளுகிறவனுக்கு, நான் இப்படிதான் இருக்கணும், என் வாழ்க்கையில கடவுள் இப்படிதான் கொடுத்துட்டாரு, பரவாயில்ல போதும், இந்த வாழ்வு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்ற நிலைக்கு ஒரு மனிதன் வந்துட்டான்னா, அது அவனுக்கு அந்த உழைப்புல சாப்பிடுற சாப்பாடு கூட விருந்து சாப்பாடு போல இருக்கும் அப்படின்னு இந்த சாலமோன் ராஜா எழுதுறாரு. அப்போ நீங்களும் நானும் எந்த நிலையில் இருக்கிறோம், வேதம் நமக்கு அதுதான் கத்துக் கொடுக்குது. என்னன்னா, எந்த நிலையில் இருந்தாலும் நம்ம மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ளணும். அந்த மனரம்யம் அப்படின்னு சொல்லும் போது அது மன மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம், மன நிறைவு. எனக்கு மனசு நிறைந்திருக்குதுப்பா, டெய்லி போறேன், உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன், நான் திருப்தியா சாப்பிட்டு நல்லா தூங்குறேன், எனக்கு எந்த விதமான கஷ்டம் இல்ல, என் பிள்ளைகள் எல்லாம் என்னோட கூட நல்ல சந்தோஷமா இருக்கிறாங்க, எனக்கு உறவுகள் பத்தியில எந்த விதமான கடினமான கஷ்டம் இல்ல, மிக நேர்த்தியா என்னை நேசிக்கிறாங்க, நானும் மத்தவங்களை நேசிக்கிறேன், நான் நல்லா சாதாரணமா நல்லா தினந்தோறும் அதிகாலையில இருந்து வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபம் பண்ணி கடந்து போகிறேன். இப்படி எல்லாவற்றிலும் நீங்க நாம எந்த வேலை செய்தாலும் அதுல ஒரு மன நிறைவு இருக்கிறது, அதாவது மன ரம்யம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கூட்டுக்குள்ள அந்த வழிக்கு நம்ம வந்துட்டோம்னு சொன்னா என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம சகிச்சு கொள்ளலாம். அது நம்மள அலட்டாது, நம்மள கடினப்படுத்தாது, நம்ம கண்ணீர் சிந்த வைக்காது, மன உளைச்சலுக்குள்ள நடத்தாது. ஏன்னா அந்த லெவலுக்கு நம்ம வந்துடணும். அதுக்குள்ள வேதம் நமதுதான் இன்னைக்கு நமக்கு கத்துக் கொடுக்குது. நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த பொழுது, நல்ல கவனிங்க தயவு செஞ்சு, இந்த பூமியில மனித அவதாரம் எடுத்து இயேசு கிறிஸ்து வந்த பொழுது மாட மாளிகைகளை, பெரிய ராஜாக்களை தேடி அவர் போகல. மிக மிக எளிமையான வாழ்க்கை, அதாவது ஆடை கூட முழுமையாய் உடுத்திக் கொள்ள முடியாத இருக்கிற மீனவர்கள் மத்தியில தான் அவர் அதிகமாக ஊழியம் செய்தார். கிராமங்கள் தோறும் சுத்தி திரிந்தார், எளியவர்களை சந்தித்து பேசினார், அவர்களை பார்த்து கண்ணீர் விட்டார். எருசலேம் பட்டணத்தை பார்த்து அவர் கண்ணீர் விடுகிறார். அப்ப இதெல்லாம் எதுக்காக அதை செய்யறாருன்னு சொன்னா, அந்த ஒரு சிறுமையான வாழ்வில அவர்கள், அதுதான் அந்த சாலமோன் சொல்லும்போது சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள்னு சொல்றாரு. அதுதான் அந்த சிறுமையானவர்களை அவர் நாடி தேடி அவர் மனரம்யமாய் வாழ்வதற்கு கற்றுக் கொடுத்தார். இப்படி இருங்க போதும். 2 அப்பத்தையும் 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் வைத்து திரிந்து கொண்டிருக்கிற ஒரு விற்பனை செய்யக்கூடிய ஒரு சிறு பையனை கூப்பிட்டு, அந்த விற்பனை உள்ள பையனை கொண்டு அந்த 5000 பேருக்கு ஆண்டவர் போஷித்து கொடுக்கிறாருன்னு சொன்னா, இதுதான் சிறுமையான வாழ்வு. அப்ப அந்த சிறுமையான வாழ்வில கூட தேவன் திருப்திப்படுத்துகிறவராயிருக்கிறார். பாருங்க, நீதிமொழிகள் 17வது வசனம் சொல்லுது, அதே நீதிமொழிகள் அதே இதுல, பகையோடு இருக்கும் கொழுத்த எருதின் கரியை பார்க்கிலும் சிநேகத்தோடு இருக்கும் இலைக்கரியே நல்லது அப்படின்னு சொல்றாரு. அனுதினமும் நம்ம சண்டை, பிரச்சனை, போராட்டம், பகை, கொலை வெறி, இன்னைக்கு பத்திரிகையிலையும் நம்ம கையில வச்சிருக்கிற போன்ல வாட்ஸ்அப்லயும் செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சியின் வாயிலாகவும் அதிகமா நம்ம கேள்விப்படுவது எதுன்னு சொன்னா, எங்கு பார்த்தாலும் அந்த கொலை வெறி, போதை வஸ்துக்கள், லௌகீக இச்சைகள் இல்லைங்களா, நிறைய அதுதான் இப்ப பெருகி இருக்கிறது. பள்ளிக்கூடத்துல ஒரு மாணவன் 2 மாணவனை ஆசிரியர் திட்டாங்க, ஏன் சரியா படிக்கலன்னு சொல்லிட்டு. அடுத்த நாளே அங்க ஒரு பிரச்சனை ஏற்படுது. நீங்க நேத்து கேட்டிருப்பீங்க, அங்க ஒரு பிரச்சனை ஏற்படுது. என்ன பிரச்சனைனா, அந்த மாணவ கோபத்தோடு போனவனுங்க மறுநாள் வரும்போது கத்தி எடுத்துட்டு வரானுங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் வந்து செக் பண்றாங்க, அந்த 3 பேருக்கும் 3 கத்தி வச்சிருக்கானுங்க. எதுக்காக கொண்டு வராங்கன்னு நேத்து திட்டின அந்த ஆசிரியரை கொலை பண்றதுக்கு. அப்போ மாணவனுக்கும் அந்த ஆசிரியருக்கும் உள்ள உறவு முறை எப்படி இருக்கிறது,
அந்த மாணவனே அந்த ஆசிரியர் திட்டினது எதுக்குன்னு சொன்னா இந்த பையன் நல்லா வளரணும், அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அப்ப இன்னைக்கு கடிந்து பேசி அவனை சரி பண்ணாதான் அவன் நல்லா வருவான்னு சொல்லி ஆசிரியர் திட்டுறாரு. ஆனா அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் அந்த மாணவனிடத்துல இல்ல. அதனாலதான் கொலைவெறியோட வருகிறான். இன்னைக்கு அதுதான் தேசம் எங்கும் மிக மிக அதிகமாய் பரவி கொண்டிருக்கிற ஒரு நிலைப்பாடு. இந்த விதமான சூழ்நிலையில நாம் என்ன சொல்லுகிறோம்னா, பகையோடு இருக்கும், எங்கு பார்த்தாலும் பகையோடு இருக்கும் பொழுது அங்கே நல்ல கொழுத்த எருதின் கறி சாப்பிட்டா எப்படி இருக்கும், அதே சமயத்துல சிநேகத்தோடு மிகுந்த சமாதானத்தோடு மனரம்யமாக எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், எனக்கு கையில ஒரு கேழ்வரகு கூழ் கொடுத்தா கூட நான் ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டு திருப்தியா இருப்பேன். அப்பா கடவுள் எனக்கு இது கொடுத்துட்டாரு, போதுமையா, இது கூட இல்லாத எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு அந்த மனநிலைக்கு வந்துட்டான்னா சாதாரண இலைக்கறின்னு சொல்லுவாங்க, அதாவது மரக்கறின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த இலைக்கறியே நல்லது. அதான் சாலமோன் எழுதுறார். சாலமோன் இந்த காரியத்தை எழுதுவனுடைய நோக்கம் என்ன, உலகத்திலேயே அவரை போல ஞானம் உள்ளவர் யாரும் இல்ல, அவரை போல வாழ்ந்த ராஜாவும் கிடையாது, அவருக்கு முன்னாடியும் கிடையாது பின்னாடியும் கிடையாது. இது நான் சொல்லல, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அவர் விழுந்து போனது காரணம் என்ன தெரியுங்களா, 300 மனைவிகள் இருந்தாங்க, 700 மறுமனையாட்டிகள், அதாவது வைப்பாட்டின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இப்ப கொச்சையா, அந்த மறுமனையாட்டிகள் 700 பேர் இருந்தாங்க. 1000 பேர், 1000 மனைவிகளை வைத்துக் கொண்டு அரண்மனை வாழ்க்கை வாழ்ந்தவரு எதுல சீர்கெட்டு போனார்னா, அந்த மனைவிமார்கள் இழுத்து கொண்டு போன விக்கிரக ஆராதனை, அதுதான் அவர் இழுத்து கொண்டு போனாங்க. அப்ப கடைசியில அவருடைய வாழ்வு நரகாக்கினைக்கு தீர்க்கும்படியாக வழி போய்விட்டார். அப்ப எதுல என்னன்னா, அவருக்கு இத்தனை இருந்தும் அவருக்கு என்ன இல்ல, அந்த மனரம்யம் இல்ல, மன நிறைவு இல்ல, அதனாலதான் அவர் இழுபட்டு போனார். அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் கடவுள் நமக்கு அனுபவிக்க எதிர்பார்க்கறது கொடுக்கப்பட்டது என்னன்னு சொன்னா, அந்த மன நிறைவு இருக்கணும். எனக்கு இன்றைக்கு கிடைத்த இந்த கூலி, எனக்கு 50 ரூபாய் தான் கூலி கொடுத்தாங்க, பரவாயில்ல, எனக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த 50 ரூபாய் கூட இல்லாதபடி இருக்கிற எத்தனையோ மக்கள் உலகத்துல வாழ்றாங்களே, அவங்களை காட்டிலும் நான் பாக்கியம் பெற்றிருக்கிறேன். கடவுள் எனக்கு இன்னைக்கு 50 ரூபாய் கொடுத்துட்டாரு, அதுல சொற்பமானத பொருளை வாங்கி நானும் என் கணவனும் என் பிள்ளைகளும் சாப்பிட்டு திருப்தியா இரவு தூங்குவோம் அப்படின்ற அந்த மனநிலைக்கு நம்ம வரணும். அதுதான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு கிடைத்தது எனக்கு போதும், அதுதான் அந்த உலக வாழ்க்கையில சொல்லுவோம், போதும் என்கிற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு சொல்லுவாங்களே பழைய மொழி. அதே போல ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் அந்த மனரம்யம் வேண்டும். பாருங்க, 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6வது அதிகாரம் 6, 7, 8 இந்த 3 வசனங்களை வாசிக்கிற பொழுது பவுல் எழுதுறார் அழகா தீமோத்தேயுக்கு. தீமோத்தேயு என்பவன் ஒரு வாலிப பிரயாசத்துல இருக்கும் பொழுது, ஒரு நல்ல வயதானவரும் இல்ல, ஒரு சின்ன பையனும் இல்ல, வாலிப வயது. அந்த வாலிப வயது என்பது ஒரு மாயையான வாழ்க்கை எல்லா மனிதருடைய வாழ்விலும். அந்த மாயையான வாழ்க்கையில இருக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அவருக்கு அறிவுரை சொல்லி எழுதுறாரு. அப்படி எழுதும் போது அங்க சொல்றாரு, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இந்த காரியத்தை யாருக்கு எழுதுறான்னு ஒரு வாலிபனுக்கு எழுதுறாரு பவுல். எந்த விஷயத்திலையும் எனக்கு கிடைக்கப்பெற்ற பொருள், எனக்கு கிடைக்கப்பெற்ற வாழ்வு, எனக்கு கிடைக்கப்பெற்ற இந்த நல்ல ஸ்லாக்கியம், நான் பட்டணத்துல வாழுறேனா, கிராமத்துல வாழுறேனா, நகரத்துல வாழுகிறேனா, அது எனக்கு மன சமாதானத்தை கொடுக்குது, நிறைவு கொடுக்கிறது. நான் நிறைவை பெற்றுக் கொள்ளுகிறவனாய் என்னை தயார்படுத்தி கொண்டேன், அதுதான் முக்கியம். மனரம்யமா வாழ்வது தானா கிடைக்காது, நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்ளணும். இப்ப பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க, நமக்கு அக்கம் பக்கம் வீடு, வெளியில உலகத்துல எங்கிறோம், ஒரு ஐடில வேலை செய்யறவன் ஒரு மாசத்துல 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. அவரு 10 ஹவர் செய்யறாரா 12 ஹவர் செய்யறாரான்றது அது வேற விஷயம். ஆனா ஒரு மனுஷன் செய்யக்கூடிய வேலை தான் அது. அவர் செஞ்சுட்டு 1 லட்சம் ரூபாய் வாங்குறாரு. இன்னைக்கு நாள் முழுவதும் தெரு ஓரத்துல ஒரு மூலையில ஒரு சின்ன ஸ்டூல் போட்டு உட்கார்ந்துட்டு ஒரு டேபிள் மாதிரி ஒரு பலகையை வச்சுட்டு அது மேல பூ வச்சு விற்கிறாங்க. அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பாங்க? 150 ரூபாய். அவங்க வாங்கின்னு வர்ற பொருளுடைய விலை அவங்க வித்து முடிக்கிற பொழுது ஒரு 150 ரூபாய் அல்லது அதிகபட்சம் ஒரு 200 ரூபான்னு வச்சுக்கங்களேன். அவங்களுக்கு வாங்கின பணம் போக மீதி லாபம் கிடைக்க வேண்டியது அதுதான் இருக்கும்.
இந்த 200 ரூபாயோ அல்லது 150 ரூபாயோ அல்லது 100 ரூபாயோ அதை வைத்துக் கொண்டு அனுதினமும் அவங்களுடைய கணவன் மனைவி பிள்ளைகளா சாப்பிட்டு திருப்தி அடைறாங்க. எப்படி? அந்த 1 லட்சம் வாங்கினவரும் அவரும் தான் மனுஷன், இவங்களும் தான் மனுஷன். ஆனா 2 பேருக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, இவங்க இதுலயே வாழ பழகிக்கிட்டாங்க. அவர் 1 லட்சம் வாங்குறவரு அதுலயே வாழ அவரு பழகிக்கிறாரு. ஆனா நல்ல கவனிங்க, இந்த 100 ரூபாய் லாபம் வச்சு அந்த சம்பாதிக்கிற அந்த பூ விற்கிறவங்களுடைய இருக்கிற சமாதானமும் மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அந்த சொல்லப்பட்ட மன நிறைவும் அந்த 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு கட்டாயம் இருக்கவே இருக்காது. அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது என்னன்னா, மன நிறைவோடு வாழ்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 2வது பாருங்க, அந்த தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 6ஆம் வசனம் வாசித்த நான், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அடுத்த வசனம் சொல்றாரு, உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உலகத்துல வரும்போது ஒரு மனுஷனோ மனுஷியோ நிர்வாணியா தான் தாயின் வயிற்றிலிருந்து வருகிறான். அவன் வாழ்க்கையில ஒரு ஒரு மனுஷனா பிறந்த உடனே இறக்குறவன் உண்டு, பிறந்து 10 வயசுல இறக்குறவன் உண்டு, 50 வயசுல இறக்குறவன் உண்டு, மிஞ்சி போனா ஒரு 80 வயசு வரைக்கும் தான் சராசரி மனிதனுக்கு. 70ல இருந்து 80 வயசு. அதுக்கு மேல இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருவாங்க. ஆனா அந்த இடைப்பட்ட அந்த வாழ்க்கையில அவன் பெற்றுக்கொள்ளுகிற காரியம் என்னெல்லாம் பெற்றுக்கொண்டானோ, ஆடை அலங்காரம் அல்லது பணம் சேமிப்பு, அவனுடைய ஆடம்பரமான வாழ்வு, வீடு சொத்து, பிள்ளைகள், பேர குழந்தைகள், எந்த விதமான காரியம் அவன் பெற்றுக்கொண்டு இருந்தாலும் அதை கொண்டு போய் அவன் முடியும் போது அதை கொண்டு போகிறது இல்ல. எந்த நிலையில் வந்தானோ அந்த நிலையில தான் திரும்பவும் அவன் போக போறான். அதுதான் சொல்றாரு, உலகத்துல நாம் ஒன்றும் கொண்டு வரல. பிறக்கும் போது என்ன கொண்டு வந்தான்? சத்தம் போட்டு அழுதுகிட்டு தான் பிறகுது குழந்தை. அதே போல அவன் முடிவு நாள்லயும் அழுகத்தான் இருக்கும். அவன் அழுகிறானோ இல்லையோ சுற்றி இருக்கிறவங்க அழுவாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்வு துக்கமாகவே கடந்து போகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அவன் பிரயாசப்படுகிறது எவ்வளவு 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 கணக்கில்லாதபடி பிரயாசப்படுகிறான். அது யாரோ ஒரு தனி மனிதனுக்கு நான் சொல்றது இல்லைங்க, எல்லா மனுஷனும் என்னோட சேர்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோட சேர்த்துதான் இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போவதும் இல்லை. ஆனா இடைப்பட்ட நாட்களிலே அவன் வாழ்ந்த வாழ்க்கை யாருக்காக வாழ்கிறான் என்பது முக்கியம். கடவுளுக்காக வாழ்கிற பொழுது 10 பேருக்கு சத்தியத்தை சொன்னா அந்த மனிதன் பூமியில மரித்து போனாலும் அவனுடைய ஆவி நம்மோடு கூட கடந்து வரும், எடுத்துக்கொண்டு போகலாம். ஆனா எந்த பொருளும் இந்த உலகத்தில் மனுஷர்களுடைய கண்களிலே பார்க்கிற பொருட்கள் எதையுமே கொண்டு போக முடியாது என்பதை இந்த வசனம் திட்டமா நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அடுத்து 8வது வசனம் சொல்லுது, கவனிங்க, உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டா இருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம். இதுதான், இது போதும்பா எனக்கு. இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆகாரம், நல்ல விலை உயர்ந்த ஆகாரத்தை உண்டு எப்படி மகிழ்ச்சியா இருக்கிறோமோ அதே போல ரொம்ப ரொம்ப சொற்பமாய் கிடைக்கப்பட்ட ஆகாரத்திலையும் நாம் மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிலிப்பியருக்கு எழுதுன பவுல் எழுதுறார், பிலிப்பியருக்கு 4வது அதிகாரம் 11வது வசனம், குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். பவுல் சொல்றார், பவுலை போல படித்தவன் புதிய ஏற்பாட்டுல அவரை விட அதிகமா படிச்சது யாரையும் சொல்லப்படல. அவ்வளவு படிச்சாரு, அவ்வளவு நல்லா வாழ்ந்தாரு. ஆனா அவர் சொல்றாரு பாருங்க, நான் எந்த நிலையில் இருந்தாலும், அந்த 4வது அதிகாரம் பிலிப்பியர் 11வது வசனம், என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணமடையும் குறைவுபடவும் நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். யாரால? கடவுளாலே நான் போதிக்கப்பட்டு கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஏன் சொன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் பாருங்க. இதுதான், இந்த காரியத்தை நாம் வாழ்வில அனுதின வாழ்வில கற்றுக்கொள்ள வேண்டும். வயநாடு பகுதி நமக்கு தெரியும், ஒரு வினாடி ஒரே ஒரு இரவு கவிழ்த்து போடப்பட்டு ஒரு மனுஷனும் இல்ல. தாயை இழந்த பிள்ளைகள், குடும்பத்தையே இழந்த பிள்ளைகள், பிள்ளைகளை இழந்த பெற்றோர் 1-2 பேர் அங்கங்க தப்பிச்சு கண்ணீரும் வேதனை துக்கத்திலையும் ஆழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலை சென்னைக்கு வராதுன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் 2035வது ஆண்டிலிருந்து
50வது ஆண்டுக்குள்ளாக நடக்க போற சம்பவத்தை குறித்து இப்போ பலமுறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. தொலைக்காட்சியின் வாயிலாக, செய்தியின் வாயிலாக. சென்னை பட்டணம் காணாமல் போய்விடும், கடல் தண்ணீரில போய்விடணும். அது உண்மையா பொய்யான்றதுலாம் ஆராய்ச்சி பண்ணல, ஆனா ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைப்பாட்டு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்வில நாம் இதை மனரம்மியமாய் வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். கலாத்தியருக்கு எழுதும் போது சொல்றாரு அழகா, 6வது அதிகாரம் 7, 8, 9 சொல்றாரு அழகா, மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கப்படுவனுக்கு சகல நன்மையிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை இருப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனா இருப்பான். இதுதான் நம்முடைய வாழ்வில முக்கியம். கடைசிய வரைக்கும் நம்மோடு கூட வருகிறது. மாம்சத்துல அறுக்கிறது வராது, ஆவில அறுக்கிறது நம்மோடு கூட நித்தியம் வரைக்கும் வரும். இந்த வாழ்க்கையோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இந்த உலகத்துல ஒன்னும் கொண்டு வந்ததில்லை. ஆனா ஆவியில அறுவடை செய்யறோம் பார்த்தீங்களா, ஆத்தும ஆதாயம், அது நம்மோடு கூட கடந்து வரும் என்பதை நிச்சயமா நம்முடைய வாழ்வில பற்றி கொண்டு இந்த உலகத்துக்குள்ள கடந்து போவோம். கட்டாயம் நம்முடைய வாழ்வில இந்த மனரம்மியம், மன நிறைவு கட்டாய ஆண்டவர் நமக்கு உறுதிப்படுத்தி கொடுப்பார் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.